பறக்குமே இந்த மேல் மூச்சு. நான் எங்கே நிற்கிறோன்னா யாழ்ப்பாணத்தில் வெல்வெடுக்கிற அதாவது மேலாக தலைவர் பிரபாகரன் பிறந்த இடத்துல வரீங்க. முன்றைய தினம் பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் வந்து பிரம்மாண்டமான இந்திர விழா அதான் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. முழுமையான காணொலியாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள விழா மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நாங்கள் நிற்கிற இடம் வந்து யாழ்ப்பாணத்தில் வெல்வெடுத்துறை இந்த இடத்துல நிற்கிறோம். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா இந்திர விழா வந்து வெகு விமர்சன முறையில் வந்து கொண்டாடப்பட்டு கொண்டு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலேயே அந்த அலங்கரிக்கப்பட்ட கலர் மின் விளக்குகளால் வந்து அலங்கரிச்சிருக்கணும் இந்த வீதிகளில். இந்த இதை பார்க்குறதுக்காண்டி வந்து இந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து படையெடுத்திருக்கிறார்கள். ஆமாம், பார்க்க வேறு லெவலில் இருக்குது பாருங்க. ஆரம்பத்திலேயே இந்த ஒரு மைதானத்திலே வந்து ஒரு இசை நிகழ்ச்சி ஒன்று நடைபெற்று கொண்டிருக்கிறத நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதோடு பார்த்திங்கன்னா இங்கே வந்து மக்களுக்கு வந்து இங்கே இலவச தேநீர் வந்து வழங்கி கொண்டிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உணவுகளும் இங்கே வழங்கி கொண்டு இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா இப்போவே அதிகமாக வந்து கூட்டம் ஆரம்பித்து விட்டது. நேரம் வந்து இப்போ 10 மணி. பாருங்க, இங்கே மட்டும் அந்த மின் விளக்குகளால் அலங்கரித்து இருக்கிற மட்டும் தான் இருங்க. பாருங்க, இந்த ஊர்க்காரர் வந்து கரம் ஆடிக்கொண்டிருக்கிறோம். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். முத்துமாரியம்மன் ஆலயத்துக்கு பின்பாகமாக நினைக்கிறோம். இந்த ஆலயத்தில் தான் வருடாந்த மகோத்சவத்தின் இன்றைய தினம் தீர்த்த திருவிழாவில் இந்த இந்திர விழா இங்கே கொண்டாடப்படுகின்றது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதோடு பார்த்திங்கன்னா இந்த ஆலயத்துக்கு பின்பக்கமாக வந்து இசை நிகழ்ச்சி நடக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த இசை இப்போ நாங்கள் பார்த்தது 2வது இசை நிகழ்ச்சியில் பார்த்திங்கன்னா அதிகளவான மக்கள் வந்து இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. இப்போ நாங்கள் நிற்கக்கூடிய இடம் வந்து வெல்வெடுத்துறை முத்துமாரியம்மன் ஆலயத்தில் தான் நினைக்கிறோம். பாருங்கள், இந்த ஆலயத்தில் தான் இந்திர விழா இங்கே விமர்சன முறையில் நடைபெற்று கொண்டிருக்குது. பாருங்கள், பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து இந்த இந்திர விழாவை பார்ப்பதற்காக வந்திருக்கிறார்கள். இப்போ நாங்கள் வந்து உதயசூரியன் கடற்கரை போகிறோம். அங்கேயும் ஒரு இசை நிகழ்ச்சி ஒன்று நடைபெற்று கொண்டிருக்கலாம். சரி, அதே நாங்கள் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன்.
இறங்கியே போக முடியாத அப்படியான கூட்டம் இருக்குது. உண்மையில் பார்த்தீங்கன்னா தலைவருடைய ஊரில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து இந்த இந்திராவில் வந்து நடைபெற்று கொண்டு இருக்குது. எங்கே பார்த்தாலுமே வந்து மக்கள் கூட்டம் தான். அதோட பார்த்தீங்கன்னா பல இடங்களில் வந்து இசை நிகழ்ச்சியும் நாங்கள் நடைபெற்று கொண்டு இருக்குது. தொடர்ந்து நாங்கள் இன்னும் பயணித்து கொண்டு தான் இருக்கிறோம். உண்மையில் என்னால் நடக்க முடியலை, ஏனென்றால் அவ்வளோ தூரம் வந்து இசை நிகழ்ச்சி நடக்குது. அதோட வந்து சிறுவர்களுடைய டான்ஸ் ப்ரோக்ராம் வந்து நடைபெற்று கொண்டு இருக்குது. நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா வான வேடிக்கைகள் எல்லாம் இடம்பெற்று கொண்டு இருக்குது. நாங்கள் காணக்கூடிய இருந்தது. தொடர்ச்சியாக நாங்கள் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குதாண்டு முழுமையாக. வேறுங்க மக்கள் வந்து கீழே போய் கொண்டிருக்கோம். மேலே வந்து இசை நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டு இருக்குது. ராத்திரியில் உறக்கம் தொலைவில் தலையே எனக்கு வியர்வையே எனக்கு பதட்டமே இந்த மேல் மூச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ்நாதேஸ்வர கச்சேரி இங்கே இடம்பெற்று கொண்டிருக்குது. உடனடியாக அந்த இடத்திற்கு வந்து அந்த நாட்டு இடம் வந்து வெல்வெடுத்துற ஊரணியில் நிற்கிறோம். பார்த்தீங்கன்னா இங்கே எஸ்என் மியூசிக் நடைபெற்று கொண்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா அதிக அளவான பார்வையாளர் வந்திருக்கணும். அதோட வந்து இப்போ நிகழ்ச்சிகள் எல்லாம் தொடங்கி இப்போ முக்கால்வாசி கட்டத்துக்கு போயிருக்குது. சொல்லி இருப்பா ஆசையை காட்டி
நாடு காவி கட்டி நடந்தவனுண்டா பெண்ணுக்கு தாஜ்மஹால் கட்டி வச்சாண்டா பெண்ணெல்லாம் பரிச்சையிலே முதலிடந்தாங்க படிக்க விட்டாங்க பெண்ணெல்லாம் தங்கமடல் ஜெயிச்சு வந்தாங்க நம்ம பசங்களை பாருங்க இது ஒரு நுழைவாயில், அதாவது கட் அவுட் காட்டி வச்சுக்கலாம். பல இடங்களில் வந்து இசை நிகழ்ச்சி நடக்குது.